السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون. صدق الله العظيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவன் மீதே உண்டாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களுக்கு இணங்கி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புக்குரிய உம்மத்தராகிய நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் பாதுகாப்பும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே பல நாடுகளில் சோதனையான காலகட்டத்தில் அந்த மக்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. சோதனை என்பது சில பகுதியிலே பூகம்பம் ஏற்படுகிறது, சில பகுதியிலே வெள்ள பிரளயங்கள் ஏற்படுகிறது, இன்னும் சில பகுதிகளிலே பனிமழை பொழியப்படுகிறது, இன்னும் சில பகுதிகளிலே தீக்கீரையாக்கப்படுகிறது, இன்னும் சில பகுதிகளிலே சூறாவளி காற்றின் மூலமாக அந்த மக்களை சோதனை செய்யப்படுகிறது. இந்த சோதனையை நாம் எதற்கு செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
ஒரு இடத்துல பூகம்பம் வந்துட்டுன்னு சொன்னா இந்த பூகம்பெல்லாம் வந்துட்டு இவ்வளவு பேர் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம். வெள்ள பிரளயங்கள் ஏற்பட்டாலும் அப்படித்தான் பேசுகிறோம். ஆனால் இந்த சோதனையை நாம் ஏன் நடத்துகிறோம்? இது அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சூரத் தௌபா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். 9வது சூரா 126வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைனி. நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு தடவை 2 தடவை சோதிக்கப்படுகின்றனர். மனிதனை அல்லாஹு தஆலா ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை அல்லது 2 தடவை வெள்ளத்தின் மூலமாகவோ தீயின் மூலமாகவோ மழையின் மூலமாகவோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அந்த சோதனை எதற்காக வேண்டி அவர்களுக்கு செய்யப்படுகிறது? அந்த ஆயத்திலே அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மலா யதூபூன வலாஹும் யذكرூன். அப்படி சோதனை செய்யப்பட்ட பின்னரும் அவர்கள் தௌபா செய்வதில்லை. வலாஹும் யذكرூன். அவர்கள் நல்லுபதேசத்தை கேட்டு பின்பற்றவும் இல்லை. சோதனை ஒரு தடவை 2 தடவை அல்லாஹ் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவர்கள் செய்த அந்த தவறிலிருந்து திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த சோதனையை செய்கிறார். அந்த சோதனை என்பது உங்களுக்கு காட்சி பொருளாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, நீங்கள் பாவங்களிலிருந்து திருந்தி தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்படி நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை, அவர்களுக்கு சோதனை ஏற்படுகின்ற அந்த கால சூழ்நிலையில் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து அந்த மக்கள் எந்த அளவிற்கு வேதனைப்பட்டார்கள் என்ற நிகழ்வுகளை அல் குர்ஆன் ஷரீஃப் விளக்கமாக நமக்கு சொல்லித் தருகிறது. இதில் அல்லாஹு தஆலா அந்த நிகழ்வை சொல்லி காட்டுகிறான். قال موسى لقومه استعينوا بالله واصبروا. அந்த மக்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்ட சோதனைக்குள்ளாக்கப்பட்ட அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தாரிடம் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், வஸ்பிர், நீங்கள் பொறுமையோடு இருங்கள். இப்போ உங்களுக்கு எதிரி வேதனை தர்றா அப்படின்னு சொன்னா நீங்கள் பொறுமையோடு இருங்கள், அல்லாஹ்விடத்திலே முறையிடுங்கள், அவனிடத்திலே நீங்கள் கேளுங்கள். இது அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக சொல்லித் தரக்கூடிய ஒரு விஷயம். 15 மாதங்களாக கிட்டத்தட்ட காசாவிலே
ஒரு 50,000 மக்களுக்கு மேலாக கொலை செய்யப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த மண்ணிலே நாங்கள் ஷஹீதாக வேண்டும் என்றுமே அந்த நிலையிலே நாங்கள் ஷஹீதாக வேண்டும் என்றுதான் இங்கே இருக்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். இங்கிருந்து போக மாட்டோம். அப்படி ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிலையிலும் அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே தஞ்சம் அடைகிறார்கள். உலக முஸ்லிம்கள் எல்லாம் அந்த மக்களிடத்தில் அவர்கள் படுகின்ற வேதனையை பார்த்து அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அது பரக்கத்து நிறைந்த இந்த மாதத்தில், பரக்கத்தான இந்த மாதத்தில் அந்த மக்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கப்படுகிறது. அநியாயக்காரர்கள், அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்களுடைய அந்த செயலுக்கு அல்லாஹு தஆலா தக்க தண்டனையை அவ்வப்போது வழங்கி வந்திருக்கிறார் என்ற வரலாற்று நிகழ்வுகளை ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்படி பல நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதனையின் காரணமாக அவர்களை சோதிக்கப்பட்ட, அழிக்கப்பட்ட அந்த வரலாறுகளை அல் குர்ஆன் ஷரீஃப் தெளிவாக எடுத்து சொல்கிறது. அதிலே ஃபிரௌனுக்கு படிப்பினைக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த சோதனையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறார். வலகத் அகதுனா இலா ஃபிரௌன பிஸ்ஸினீன வ நக்ஸிம் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யذكرون. ஃபிரௌன் சமூகத்தார் படிப்பினை பெறுவதற்காக அவர்களை பஞ்சத்தாலும் கடி வகைகளில் சேதங்களை ஏற்படுத்தியும், பயிர்களில் சேதங்களை ஏற்படுத்தியும் அவர்களுக்கு நாம் தண்டனையாக இவைகளை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அநியாயக்காரர்களுக்கு சோதனை செய்கின்ற அந்த விதமாக இதுபோன்ற தண்டனைகளை நாம் வழங்கினோம். அவர்கள் எதை அழகு பொருள் என்பதாக செடி மரங்களை வளர்க்கிறார்களோ அதன் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா தண்டனை வழங்குகிறான் என்று கூட பத்திரிகையை பார்த்திருப்போம். ஒரு வகையான செடியை வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செடி ஏன் வளர்ப்பதற்கு தடை செய்யப்படுகிறது சொன்னால், அந்த செடி மனிதனுக்கு கெடுதலை வழங்கக்கூடியதாக இருக்கிறது, அதனால் அது தடை செய்யப்படுகிறது என்று சொல்லி அரசு அறிவித்திருக்கிறது. அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற அந்த தண்டனை அவர்களுக்கு அந்த கள்ளி மரத்தின் மூலமாகவும் வழங்கினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத் சாஃபாத் என்ற அத்தியாயத்திலே 37வது சூரா 63வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஜஅல்னாஹா ஃபித்னத்தல் லில்-ஸாலிமீன். நிச்சயமாக அந்த மரத்தை, கள்ளி மரத்தை அநீதியாளர்களுக்கு ஒரு சோதனையாக நாம் ஆக்கினோம். அந்த கள்ளி மரம் எப்படியாப்பட்டது? இன்னா ஷஜரத்துன் தக்ருஜு ஃபீ அஸ்ல் ஜஹீம். அது நரகத்தின் அடிமட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மரமாகும். அந்த கள்ளி மரத்தை அது எந்த அளவிற்கு உள்ளது என்று
தஃசீர் இப்னு கஸீரிலே எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த மரமானது நெருப்பாலே படைக்கப்பட்டது. அது நெருப்பையே உணவாக ஊட்டப்பட்டதாகும். கள்ளி மரத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த கள்ளி மரம் இருக்கிறது, அது நெருப்பாலே படைக்கப்பட்டது. அது நரகத்தினுடைய அடியில் இருந்து வரக்கூடியது என்ன இந்த கள்ளி மரத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, யாரை நாம் வேதனை செய்கிறோமோ, யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறோமோ, யாருக்கு அநீதி இழைக்கிறோமோ அவருடைய துஆவிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆ அது நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவால் உடனே அங்கீகரிக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாம நினைக்கலாம் நமக்கு வசதி இருக்கிறது, நம்மளிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது, நம்மளிடத்தில் படைபலம் இருக்கிறது, அதனால் நாம் எதைனாலும் செய்யலாம் என்பதாக நாம் நினைக்கலாம். ஆனால் யாருக்கு வேதனை கொடுக்கிறோமோ, யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறோமோ, அது வேதனைப்பட்டவர், கஷ்டப்பட்டவர், அவர் செய்கின்ற அந்த துஆவை அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்கிறான், பிரதிபலனையும் வழங்கி விடுகிறான். அல்லாஹ் தஆலா நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டான் என்பதாக நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். அல் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா சூரத்து முல்க் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறான். 97வது சூரா 16வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அமின்தும் மன் பிஸ் ஸமாஇ யக்ஸிபு பிக்குமுல் அர்த ஃபஇதா ஹிய தமூர். வானத்தில் உள்ளவன், வானத்தில் உள்ள ரப்பு உங்களை பூமியில் புதையுமாறு செய்ய மாட்டான் என்று நீங்கள் நிம்மதியோடு இருக்கிறீர்களா? என்ன கேட்கிறான்ல, வானத்தில் இருக்கிற ரப்பு நீங்க பூமியில புதையிற மாதிரி செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க நிம்மதியா இருக்கிறீர்களா? இந்த பூமி அப்பொழுது தத்தளிக்கும், பூகம்பம் ஏற்படுகின்ற சொல்லுகிறோமே, அதை நாம் ஏற்படுத்துகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அம் அமின்தும் மன் பிஸ் ஸமாஇ அன் யுர்சில அலைக்கும் ஹாசிபா. அல்லது வானத்தில் உள்ளவன், வானத்தில் உள்ள ரப்பு உங்கள் மீது கல்மாரி பொழிய மாட்டான் என்று நீங்கள் நிம்மதியோடு இருக்கிறீர்களா? பூகம்பம் வராது என்று நீங்கள் இருக்கிறீர்களா? இல்ல கல்லுமலை பொழியாது என்று நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். எதை வச்சு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள்? ஒரு மனிதனுக்கு நிம்மதி என்பது அமலை வைத்துதான் இருக்கிறது. وَسَيَعْلَمُونَ كَيْفَ نَذِيرٌ فَسَيَعْلَمُونَ كَيْفَ نَذِيرٌ. எனது எச்சரிக்கை எத்தகையது, எனது எச்சரிக்கை எப்படி உள்ளது என்பதை நீங்கள் பின்னர் தெரிந்து கொள்வீர்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை அவன் எச்சரிக்கை செய்துட்டு இருக்கான், ஒன்றும் செய்ய மாட்டேதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா
என்னுடைய எச்சரிக்கையை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் என்பதை நீங்கள் பின்னர் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார். பதவிக்கு வருவதற்கு முன்னரே காசாவில் நரகத்தை காண்பீர்கள். எந்த ஷாம் தேசத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப செய்தி சொன்னார்களோ, எந்த ஷாம் தேச மக்களை உலகம் அழிகிற வரை அவர்கள் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும், யுத்தம் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று எந்த ஷாம் தேசத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்தார்களோ, அந்த ஷாம் தேசத்தை நரகமாக்குவேன். அருமையான சகோதரர்களே, நரகம் என்பது விச கந்துகள் நிறைந்தது மட்டுமல்ல, கொடிய நெருப்புகள் நிறைந்ததாகவும் இறைவன் வைத்திருக்கிறார். நெருப்புகளுடைய அந்த கங்குகள் ஒட்டகத்தை போன்று பருவனை உடையதாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நரக நெருப்பை அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்து முர்சலாத் என்ற சூராவிலே 77வது சூரா 31வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லா வலீலும் வலா யுக்னி மினல் லஹப், அது நிழல் தரக்கூடியது அல்ல, மாறாக கொழுந்து விட்டு எரியும் நெருப்பிலிருந்து அது காக்கவும் செய்யாது. மரம் இருக்கிறது அல்லவா, அந்த மரம் நிழல் தரக்கூடியது மட்டுமல்ல, அது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பாகவும் மாறும். இன்னஹா தர்மீ பி ஷரரின் கல் கஸர், அந்த நெருப்பு நிச்சயமாக அது மாளிகை போன்ற பெரு நெருப்பை கக்கும். பெரிய பெரிய மாளிகை கட்டுகிறோமே, உயர் உயரமாக 50 மாடி 100 மாடி என்று உயர் உயரமாக கட்டுகிறோமே, அந்த மாடியை போன்று அந்த நெருப்பை அது கக்கும். நரக நெருப்பு எப்படி இருக்கும் என்பதை இறைவன் அவ்வப்போது உலகத்திலே காட்டிக் கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி இருக்கும் என்பதை புயலின் மூலமாக, பூகம்பத்தின் மூலமாக அல்லாஹ் காட்டிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அதை பார்த்து திருந்தி வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வை பயப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அமெரிக்காவினுடைய நெருப்பு அது பல ஆண்டுகளாக ஒரு சில பகுதிகளில் அது இயற்கை சீற்றம், காட்டுத்தீ என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அது என்னுடைய சோதனையில் உள்ளது, நான் சோதிப்பதில் உள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அமெரிக்கா கண்டம் உருவானதிலிருந்து இதுவரைக்கும் ஏற்படாத அந்த தீ, உலகத்திலே பணக்கார நாடு, உலகத்திலே ஆயுதங்கள் அதிகமாக வைத்திருக்கக்கூடிய நாடு, எல்லா நாடுகளையும் பயங்காட்டி அடக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய பணக்கார பகுதி அமெரிக்கா என்பது 50 மாநிலங்களை கொண்ட ஒரு நாடு.
இந்த 50 மாநிலங்களில் ஒரு மாநிலம் கலிபோர்னியா என்று சொல்லக்கூடிய இந்த இடம். இந்த கலிபோர்னியாவிலே பணம் கொழிக்கக்கூடியது லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடம். ஹாலிவுட் நடிகர்கள் பெருகி வாழக்கூடிய ஒரு இடம். அவ்வளவு நடிகர் நடிகைகள் எல்லாம் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த ஏரியா பயங்கரமான தீக்கீரை. மீடியாக்களில் பார்த்திருப்போம் எந்த அளவிற்கு தீக்கங்கள்லாம் பறந்து பெரிய பெரிய தீக்கங்கு பறந்து அப்படியே வந்து விழக்கூடிய ஒரு நிலை. இந்த நிகழ்வு எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 7ஆம் தேதி நடந்த அந்த நிகழ்வு இன்று வரை முழுமையாக ஓயவில்லை. இன்னும் தீ எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த தீயை எரியக்கூடிய ஒரு நிலை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30,000 ஏக்கருக்கு மேலாக அங்கே காலியாகி இருக்கிறது. பல லட்சம் மக்கள் முகாம்களிலே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அதிகமான பணங்களை சம்பளமாக வாங்கக்கூடிய ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாம் வீதியிலே தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஓடினார்கள், ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் வளர்த்த செல்ல பிராணியை காப்பாற்ற முடியலையே என்று சில பேர்கள் அழுது கொண்டு ஓடினார்கள். காசாபாதி மக்களை அடித்து கொலை செய் என்று ஆயுதத்தை கொடுத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை. அருமையான சகோதரர்களே, அந்த ஹாலிவுட் நகரமே தீக்கிரையாக்கப்பட்டது. நாம் சந்தோஷப்படவில்லை. அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவன் பார்த்து கொண்டே இருப்பான். அநியாயம் செய்யக்கூடியவர்களை அவன் பார்த்து கொண்டே இருப்பான், வேதனை செய்யக்கூடியவர்களை. ஆனால் அவனுடைய பிடி இறங்க ஆரம்பித்து விட்டால், அவனுடைய வேதனை சோதனை இறங்க ஆரம்பித்து விட்டால் எந்த வல்லரசாலும் தப்பிக்க முடியாது. எவ்வளவு ஆயுதம் வைத்திருக்கேன்னு சொன்னாங்க. 7ஆம் தேதி ஒரு சிறு பகுதியில் தான் அந்த நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருக்கிறது. ஒரு 20 நிமிடத்தில் மீடியாக்கள் செய்தி வருகிறது, ஒரு 20 நிமிடத்தில் 200 ஏக்கர் பரவிவிட்டது. 6 மணி நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர். 15 மாத காலமாக குண்டு போட்டு அழிக்கப்பட்ட அந்த இடத்தை விட பல மடங்கு இடம் காலியானது. வெடிக்கக்கூடிய சத்தங்கள் அதிலே கேட்டுக்கொண்டு இருந்தது. அந்த நெருப்பிலே அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய மீடியாக்களிலே சொல்லப்படுகிறது, இங்கெல்லாம் கேஸ் சிலிண்டரில் அடைத்து நமக்கு வீட்டுக்கு வருகிறது. அமெரிக்காவிலே அந்த கேஸ் பைப்பிலே லைன் கொடுக்கப்படுகிறது. இது நெருப்பு எரிகின்ற பொழுது அந்த கேஸ் பைப்பானது அது வெடித்து அந்த கேஸ்கள் வெளியே வந்து தீயை இன்னும் அதிகப்படுத்துகிறது. அமெரிக்காவில் கட்டக்கூடிய அந்த வீடுகளிலே மரங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவது ஒரு காரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, எப்படி காசாவிலே
வீடுகளை மட்டுமல்ல, பள்ளிக்கூடங்களிலே உடைத்தார்கள், நொறுக்கினார்கள். பள்ளிக்கூடங்களை மட்டுமல்ல, ஆஸ்பத்திரிகளை நொறுக்கினார்கள். அதே நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அங்கிருந்த ஸ்கூல்கள் எல்லாம் எரிந்து நாசமானது, வீடுகள் எல்லாம் எரிந்து நாசமானது. அதை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி 7500 தீயணைப்பு படைகளை எங்கே அனுப்பினான். 415 விமானங்களை அனுப்பினார்கள். தீயணைப்பு வண்டிகள் கிட்டத்தட்ட 1162 தீயணைப்பு வண்டிகளை அனுப்பப்படுகிறது. டேங்கர் விமானம், டேங்கர் விமானம் சொல்லப்படுகின்ற அந்த விமானங்களை கிட்டத்தட்ட ஒரு 500 விமானம் அனுப்பப்படுகிறது. இவ்வளவு போயுமே 30% தீயைத்தான் அணைக்க முடிந்து இருக்கிறது. பல நாடுகளில் உதவி தேடப்படுகிறது, சில நாடுகள் உதவியும் செய்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏதோ கேட்டுவிட்டு செல்வதற்காக வேண்டிய சொல்லவில்லை. இறைவனுடைய உதவி ஒவ்வொரு மோமீன்களுக்கும் கிடைக்கும். ஆனால் நாம் மோமீனாக வாழ வேண்டும். காசாபகுதி மக்கள் இவ்வளவு பேர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்களே, ஷஹீதாகி இருக்கிறார்களே, இதற்கு என்ன விடை என்பதாக சில பேர்கள் கேட்கலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லிவிட்டான், உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் சுவர்க்கத்திற்கு பகரமாக நாம் எடுத்துக்கொண்டோம். சொர்க்கத்திற்கு பகரமாக நம்முடைய பொருள்களை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான், நம்முடைய உயிர்களை அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். ஆனால் நமக்கு அல்லாஹ் தஆலா தருவது உயர்ந்த சொர்க்கம், அழிவே இல்லாத சொர்க்கம், ஆயிலே முடியாத சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று, மூமீன்களுக்கு வழங்குவேன் என்று அல் வாக்குமாறாத வல்லோன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஆகவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும், எந்த நேரம் கிடைக்கும், யாருக்கும் தெரியாது. கடைசி நிமிடத்தில் அது கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுகின்றவரை உதவி கிடைக்குமா, இந்த நெருப்பு குண்டத்திலிருந்து நாம் புடைப்போமா என்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நெருப்புக்கு சொன்னான், நீ இப்ராஹிமை சுட்டு விடாதே, நீ இப்ராஹிமை கொளுத்து விடாதே, நீ இப்ராஹிமுக்கு வேதனை கொடுத்து விடாதே என்று நெருப்புக்கு அல்லாஹ் சொன்னான். அந்த நெருப்பு அது எரிந்தது, வேதனை கொடுக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி உள்ளே தூக்கி போடப்பட்டார்களோ அப்படியே வெளியே வருகிறார்கள். அல்லாஹ் சொன்னால் நெருப்பு எரியும், அல்லாஹ் சொன்னால் நெருப்பு அணையும், நெருப்பு நிற்கும். அல்லாஹ் சொன்னால் தண்ணி ஓடும், அல்லாஹ் சொன்னால் தண்ணி அப்படியே நிற்கும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நைல் நதியை கடக்கின்ற வரை அந்த தண்ணி பிரிந்து அப்படியே நின்றது. யார் சொன்னா? அல்லாஹ் சொன்னா, தண்ணி நீ இப்படி நில்லு அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டவராக, அல்லாஹ் மீதே முழுமையாக நாம் அடிமையானவர்களாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கையிலே வெற்றி இருக்கிறது என்று சொல்லி தந்தார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்ந்த இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியை தந்தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நம்முடைய செல்வங்களை அதிகமாக பெருகச் செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வியாபாரத்தை அதிகமாக பரக்கத் செய்தருவானாக. நம்முடைய வியாபாரத்தை அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. நம்முடைய மனைவி மக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள்வானாக.
ஈமான் கொள்ளாத மக்களிடத்திலிருந்து நம்மளையும் நம்மளுடைய மனைவி மக்களையும் நம்மளுடைய தொழில் ஸ்தாபனத்தையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நீயே பாதுகாத்து அருள்வாயாக என்று இருவரிடத்தில் இருவரை துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.